IBC Mangai நேயர்களுக்கு வணக்கம். பெண்ணல நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம பார்க்க போற விஷயம் வந்துட்டு பல்லு மஞ்சள் கலரா இருக்கு அப்படின்றவங்களுக்கு ஹோம் ரெமிடிஸா என்னென்ன இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பொதுவா நம்ம வெளிய போறோம்னா யாராவது நம்மள வந்து பாப்பாங்க. அப்போ நம்ம சிரிக்கும்போது அழகா தெரியணும்னா நம்மளோட பல்லு வந்துட்டு வெள்ளையா இருந்தா தான் நல்லா இருக்கும். மஞ்சளா இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு இவங்க ரொம்ப டர்ட்டியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மஞ்சளா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் காரணம், அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்க போறோம். குறிப்பா சிகரெட் பிடிக்கிறவங்க பல்லு ரொம்பவே மஞ்சள் கலர்ல இருக்கும். எதனால சிகரெட்ல இருக்க நிக்கோட்டின் இருக்குல்ல, அதோட லீவ்ஸ்னால அவங்க பல்ல வந்துட்டு ரொம்பவே மஞ்சளா வந்து காமிச்சிடும். ஸோ இந்த மாதிரி மஞ்சளா இருக்கிறவங்க பல் எதனால இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லோட எனாமல் ரொம்பவே வீக்கா இருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். பல்லோட எனாமல் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அவங்களுடைய பற்கள் ரொம்பவே ஒயிட்டாகவும் அண்ட் வந்து அவங்களுக்கு சென்சிட்டிவ் இல்லாமலும் வந்துட்டு இருக்கும். ஸோ வீட்டில் இருந்துட்டே எந்தெந்த மாதிரியான ஹோம் ரெமிடிஸ் பண்ணி நம்மளோட பல்ல ஒயிட் ஆக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பல்லோட மஞ்சள் கலர் நீங்க முதல்ல நாம பார்க்க போற விஷயம் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடால நேச்சுரலாவே க்ளீன் பண்ற ஒரு பண்பு வந்து இருக்கு. அதனால தான் நிறைய டூத் பேஸ்ட்ல பேக்கிங் சோடாவை வந்துட்டு ஆட் பண்ணிப்பாங்க. நீங்க பேக்கிங் சோடாவை எப்படி யூஸ் பண்ணணும்னா காலையில நீங்க பிரஷ் பண்ணுவீங்களா, ஸோ உங்க பிரஷ் அண்ட் பேஸ்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு பிரஷ் பண்ணுங்க. ஸோ இப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்க பல்ல இருக்க மஞ்சள் கரை எல்லாமே நீங்கிடும். அதோட சேர்ந்து உங்க வாயில இருக்க பாக்டீரியாவும் அழிஞ்சிடும். அடுத்ததா நாம பார்க்க போறது ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடு வாயில இருக்க எல்லா பாக்டீரியாவும் அழிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நிறைய டூத் பேஸ்ட்ல ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்றதால உங்களோட டூத் வந்துட்டு ரொம்பவே ஒயிட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம வாயில ஏற்படுற நிறைய பிரச்சனைகளுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் வந்து தரும். அது மட்டும் இல்லாம ஹைட்ரஜன் பெராக்சைடை நீங்க மவுத் வாஷா கூட யூஸ் பண்ணலாம். அடுத்ததா நாம பார்க்க போறது டர்மரிக் பவுடர். என்னடா பல்ல இருக்க மஞ்சள் கரையை நீக்கிறதுக்கு மஞ்சளேவா அப்படின்னு வந்து பாக்குறீங்களா? ஸோ மஞ்சள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா லிட்டில் அமௌண்ட் ஆஃப் மஞ்சளை வந்து எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அது ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது மஞ்சளில் இருக்க மருத்துவ குணங்கள் உங்களோட பற்களில் இருக்க மஞ்சளை நீக்கி வெண்மையாக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் வந்துட்டு ஒரு சிறந்த கிருமி நாசினி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ மஞ்சள் வாயில் ஏற்படுற நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கும். கிருமிகளை அழிக்கவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது லைம் ஜூஸ் அண்ட் பேக்கிங் சோடா. லைம் ஜூஸ் கூட கொஞ்சம் பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தென் அது ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு உங்கள் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி அதில் வந்துட்டு ப்ரஷ் பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது உங்கள் வாயில் இருக்க பாக்டீரியா எல்லாமே வந்து அழிஞ்சிடும். அதுக்கப்புறமா உங்கள் பற்கள் வந்துட்டு ரொம்பவே ஒயிட் கலராக மாறும். இது மட்டும் இல்லாமல் லைம் ஜூஸை நீங்கள் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து காகுல் பண்ணும்போது உங்கள் வாயில் இருக்க பாக்டீரியா எல்லாமே அழிஞ்சு உங்களோட டூத் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். வாயில் இருக்க மஞ்சள் கரை நீங்கள் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் சைடர் வினிகர். ஆப்பிள் சைடர் வினிகரை நீங்கள் கொப்பளிச்சிங்கன்னா உங்களோட வாயில் இருக்க பாக்டீரியா எல்லாமே வந்துட்டு அழிஞ்சிடும். ஆப்பிள் சைடர் வினிகரை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரஷ் பண்ணீங்கன்னா உங்க பற்கள்ல இருக்க மஞ்சள் கரை நீங்கி வெள்ளையா மாறும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பற்கள்ல இருக்க மஞ்சள் கரையை எப்படி நீக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தோம். ஸோ நம்மளோட டூத்தை வந்து எப்படி நம்ம பாதுகாக்கணும், என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு இப்போ பார்க்கலாம். நீங்க எவ்ரிடே ட்வைஸ் வந்து ப்ரஷ் பண்ணுங்க. மார்னிங் ஒன்ஸ் வந்து ப்ரஷ் பண்ணுங்க, தென் நைட்டும் வந்து ப்ரஷ் பண்ணுங்க. அண்ட் நீங்க யூஸ் பண்ற ப்ரஷோட பிரிசில்ஸ் வந்துட்டு ரொம்பவே சாஃப்டான பிரிசில்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. ஹார்டா இருக்கிறது யூஸ் பண்ணாதீங்க, அது உங்களோட பற்களை வந்து டேமேஜ் பண்ணும். அதுக்கப்புறமா சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கவங்க தயவு செய்து அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறமா நேச்சுரலான முறையில் உங்களோட பற்களை பாதுகாக்க நாட்டு மருந்து கடையில் கருவேலம் பட்டப்பொடி அப்படின்றது வந்து விற்கும். அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பற்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் நம்ம கவனமாக செய்ய வேண்டியது என்னென்னா நீங்கள் யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டில் ஃப்ளூரைடு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயங்கள் உங்கள் டூத்தை ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இதை ட்ரை பண்ணி உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Tara. பெண்ணல நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம வீட்டு குட்டி குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸை கொடுக்கணும் அப்படின்றத வந்து பார்க்க போறோம். குழந்தைங்களுக்கு சாப்பிடுறது அப்படின்னோடனே அவங்க இஷ்டத்துக்கு நிறைய விஷயம் வந்து கேட்பாங்க.